அனைவருக்கும் வணக்கம். அடியேன் வேலன் சுவாமிகள். பொத்துவில் தொடக்கம் பொலிகண்டி வரை மாபெரும் மக்கள் எழுச்சி போராட்டத்தினுடைய ஏற்பாட்டு குழுவினுடைய இணைத் தலைவர்களில் ஒருவர். சிவகுரு ஆதீன முதல்வராக இருக்கிறேன். ஏற்கனவே எங்களுடைய அருட்தந்தை சக்திவேல் அடிகளார் அவர்கள் குறிப்பிட்டது போல இந்த மாதம் 3ஆம் தேதியிலிருந்து 7ஆம் தேதி வரை பொத்துவில் தொடக்கம் பொலிகண்டி வரை மாபெரும் மக்கள் எழுச்சி போராட்டம் ஒன்று வடக்கு கிழக்கு சிவில் சமூகங்களாலே ஏற்பாடு செய்யப்பட்டு மிகவும் வெற்றிகரமான முறையிலே நிறைவடைந்திருக்கிறது. அந்த போராட்டமானது தமிழ் பேசும் சமூகங்களாக வடகிழக்கிலே வாழுகின்ற தமிழர்கள் எதிர்கொள்ளுகின்ற சவால்கள் மற்றும் இஸ்லாமிய சகோதரர்களுடைய ஜனாசா எரிப்பு விவகாரம், மலையக தமிழர்களுடைய பொருளாதார வாழ்வியல் ரீதியிலான 1000 ரூபாய் சம்பள விவகாரம் ஆகியவற்றையெல்லாம் உள்ளடக்கியதாக வடக்கு மாகாணத்திலே இன்று தொல்பொருள் திணைக்களம் என்ற பெயரிலே நடக்கின்ற ஆக்கிரமிப்புகள், எங்களுடைய தமிழ் அரசியல் கைதிகளுடைய விடுதலை, வடக்கு கிழக்கிலே வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளுக்கு என்ன நடந்தது, இவ்வாறான பல கோரிக்கைகளை முன்வைத்து இந்த போராட்டமானது ஆரம்பிக்கப்பட்டது. தமிழ் தேசியம் சார்ந்த அரசியல் பிரமுகர்கள், சிவில் சமூகங்கள், மதத் தலைவர்கள், வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளுடைய உறவுகள், பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியங்கள், பொது அமைப்புகள் என்று அனைவரும் ஒன்றிணைந்து ஜனநாயக ரீதியிலே ஒரு அறவழி போராட்டமாக, அஹிம்சை ரீதியிலான போராட்டமாக இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டு நிறைவிலே பொலிகண்டியிலே சில பிரகடனங்களையும் இந்த போராட்டம் ஏற்படுத்தியிருந்தது. வடக்கு கிழக்கு தமிழர்களுடைய தாயகம், தமிழ் தேசிய இனம், சுயநிர்ணய உரிமை, இனப்படுகொலைக்கு நீதி வேண்டும், 2009 நடைபெற்றிருக்கின்ற இனப்படுகொலைக்கு சர்வதேச விசாரணை வேண்டும், சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்திற்கு பாரப்படுத்தப்பட வேண்டும் என்ற அடிப்படையிலே அந்த பொலிகண்டி பிரகடனம் அமைந்திருந்தது. அதனுடைய தொடர்ச்சியாக நாங்கள் இந்த போராட்டம் சார்ந்த விளைவுகளையும் எதிர்கொண்டிருக்கின்றோம். இந்த போராட்டத்திலே பங்கு பெற்றிருக்கக்கூடிய அனைவர் மீதும் வாக்குமூலங்கள் பதிவு செய்யப்படுகின்றன, வழக்குகள் தாக்கப்படுகின்றன. சட்ட ரீதியிலே நாங்கள் ஒரு ஒன்றிணைந்த சமூகமாக, வடக்கு கிழக்கு சிவில் சமூகங்களாக பொத்துவில் தொடக்கம் பொலிகண்டி வரை மக்கள் பேரெழுச்சி இயக்கமாக சட்ட ரீதியிலே நாங்கள் சட்ட ஆலோசனை குழுவை அமைத்து அதற்கான சட்ட நடவடிக்கைகளையும் நாங்கள் முன்னெடுக்க இருக்கின்றோம். வடக்கிலே ஒரு சட்ட ஆலோசனை மையமாகவும், கிழக்கிலே இன்னொரு சட்ட ஆலோசனை மையமாகவும் 2 தற்காலிக ஆலோசனை மையங்களை நிறுவி அவற்றினூடாக இந்த நடவடிக்கைகளை நாங்கள் முன்னெடுக்க இருக்கின்றோம். இதற்கு முன்பதாக இந்த வருடம் தை மாதத்திலே தமிழர்கள், தமிழ் சிவில் அமைப்புகள், தமிழ் அரசியல் தலைவர்கள் ஒன்றிணைந்து கையெழுத்திட்டு ஐக்கிய நாடுகள் சபை மனித உரிமைகள் பேரவைக்கும் ஏனைய கட்டமைப்புகளுக்கும் ஒரு கடிதம் அனுப்பப்பட்டிருந்தது. இந்த இனப்படுகொலைக்கான நீதி வேண்டும், சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்துக்கு இது பாரப்படுத்தப்பட வேண்டும் என்ற விடயம் உள்ளடங்கலாக பல்வேறு விடயங்களை குறிப்பிட்டு அந்த கடிதம் அனுப்பப்பட்டிருந்தது. அந்த ஒரு திட்டத்துக்கு ஆதரவாகவும் மக்களுடைய
தேவைகளையும் எண்ணங்களையும் உணர்வுகளையும் இன்று எதிர்நோக்குகின்ற சவால்களையும் வெளிப்படுத்தும் முகமாகவும் இந்த மாபெரும் மக்கள் எழுச்சி போராட்டம் நடாத்தப்பட்டது. தொடர்ந்து ஐக்கிய நாடுகள் சபையிலே மனித உரிமைகள் பேரவையினுடைய ஆணையாளர் பச்சிலட் அம்மையார் அவர்களுடைய அறிக்கை ஸ்ரீலங்காவை சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்திற்கு பாரப்படுத்த வேண்டும் என்ற ஒரு பரிந்துரையோடு அமைந்திருந்தது. நாங்கள் எல்லோரும் ஒரு எதிர்பார்ப்போடு இருந்தோம். அதனைத் தொடர்ந்து இப்பொழுது வெளிவந்திருக்கின்ற இந்த ஜீரோ டிராஃப்ட் என்று சொல்லப்படுகின்ற இந்த ஆரம்ப வரைவு, பூச்சிய வரைவு தமிழர்களாகிய எங்களுக்கு நீதி கிடைக்காமல் போய்விடுமோ என்கின்ற ஒரு எண்ணத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. அந்த ஒரு பின்னணியிலே வடக்கு கிழக்கு சிவில் சமூகங்களாக சிவில் அமைப்புகள், மதத் தலைவர்கள், அரசியல் பிரமுகர்கள், காணாமலாக்கப்பட்ட உறவுகளுடைய சங்கத்தினர், பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியங்கள், ஏனைய பொதுவான கட்டமைப்புகள் என்று அனைவரும் சேர்ந்து ஐக்கிய நாடுகள் சபைக்கு, மனித உரிமைகள் பேரவைக்கு ஒரு கடிதத்தை அனுப்புவதற்கான முயற்சியை இன்று நாங்கள் இங்கே இந்த ஊடகவியலாளர் சந்திப்பிலே பகிரங்கமாக அனைவருக்கும் தெரியப்படுத்துகின்றோம். வடக்கு கிழக்கு சிவில் சமூகங்களாகவும் பொத்துவில் தொடக்கம் பொலிகண்டி வரை மக்கள் பேரெழுச்சி இயக்கமாகவும் இந்த முயற்சியை நாங்கள் முன்னெடுத்திருக்கின்றோம். இன்றைய தினம் அந்த கடித வரைவை நாங்கள் இங்கே வெளியிடுகின்றோம். அந்த கடித வரைவிலே அனைத்து சிவில் சமூகங்களும், அரசியல் தலைவர்களும், மதகுருமார்கள், பாதிக்கப்பட்ட மக்கள் என்று அனைவரும் ஒன்றிணைந்து கையெழுத்திட்டு இந்த கடிதத்தை ஓரிரு தினங்களுக்குள்ளே ஐக்கிய நாடுகள் சபையினுடைய மனித உரிமைகள் பேரவைக்கும், ஆணையாளருக்கும், ஏனைய அமைப்புகளுக்கும், பிரதானமாக ஸ்ரீலங்காவுடைய விடயத்தை முன்னெடுக்கின்ற கோகுரூப் என்று சொல்லப்படுகின்ற அந்த 5 நாடுகளுக்கும், ஏனைய உறுப்புரிமை பெற்ற 47 நாடுகளுக்கும் நாங்கள் இதை வெளிப்படுத்த இருக்கின்றோம். அந்த கடிதத்தை அடியேன் இப்பொழுது ஆங்கில மொழி மூலமாக உங்கள் முன் சமர்ப்பிக்கின்றேன். I am Velan Swamigal, co-leader of the Potthivil to Polihandi, the civil protest rally organizing team. On the behalf of Northeast civil societies and Potthivil to Polihandi P2P movement, today we take this opportunity to bring out a letter to the UN Human Rights Council Commissioner and to the other diplomats and to the core group countries and to the other membership countries. On the behalf of Tamil speaking people, Tamils, we are requesting them. Now I am reading out that letter draft, and today we are releasing this. After this, within 1 or 2 days, we are going to collect all the signatures from Tamil national political leaders, Tamil civil societies, Tamil religious leaders, Tamil victim groups, etc. And we are going to finalize this and send it to the relevant UN infrastructure. Appeal by Tamils to members of the core group and member states of the UN Human Rights Council about the zero draft resolution on Sri Lanka dated February 19, 2021. Include referral to International Criminal Court ICC in the zero draft. Either undersigned leaders from Tamil national political parties, Tamil victim groups, Northeast civil societies and religious groups
feel that the Human Rights Council Zero Draft Resolution dated February 19, 2021 does not meet even the basic expectation of the Tamil community, especially on international accountability for atrocity crimes, including mass killings of Tamils and rape of Tamil women by the Sri Lankan security forces. We are writing to appeal to members of the core group on Sri Lanka and to member states of the UN Human Rights Council to include in the zero draft to refer Sri Lanka to the International Criminal Court (ICC) for war crimes, crimes against humanity and genocide committed against the Tamil people by the Sri Lankan state. Due to the serious nature of the situation, Tamils unitedly sent a letter over a month ago to you on January 15, 2021, urging Sri Lanka to be referred to the International Criminal Court (ICC). This call was validated by tens of thousands of Tamils in a recent rally called Pothuviltu Polikandi P2P, which was organized by the Northeast civil societies. We specifically urge you this request after losing any hope of getting justice for war crimes, crimes against humanity and genocide committed against Tamil people by the Sri Lankan state. Not referring Sri Lanka to ICC will not only open the doors for abusers of atrocity crimes to escape justice, but it will also embolden Sri Lankan political leaders and security force leaders to commit international crimes against Tamil people without any hesitation, knowing well that they will not have to face justice. We strongly urge you to seriously consider this risk Tamil people will face if Sri Lanka is not referred to the International Criminal Court (ICC). Furthermore, the current High Commissioner of Human Rights, Michelle Bachelet, in her report dated 27th January 2021, urged UN Human Rights Council member states to take steps forward toward the referral of the situation in Sri Lanka to the International Criminal Court. Also, 20 former senior UN officials, including 4 former UN High Commissioners of Human Rights, 9 independent UN experts, and all members of the UN Secretary General's panel of experts on Sri Lanka jointly issued a statement on February 18, 2021, titled "Sowing the Seeds of Conflict," have called on Sri Lanka to be referred to International Criminal Court (ICC). The fact is that Sri Lanka has made its justice institutions unavailable to its own victims. We therefore echo the High Commissioner's recommendations to work with victims and their representatives to pursue justice through universal or extraterritorial jurisdiction. Existing international avenues for accountability, such as the International Criminal Court, should be considered, said the report. Some examples of international crimes committed against Tamil people by the Sri Lankan state. 1. According to the March 2011 report of the UN Secretary General's panel of experts on accountability in Sri Lanka, stated that war crimes and crimes against humanity were committed during the final stages of the armed conflict, and around 40,000 Tamil civilians were killed in the final 6 months of the war that ended in May 2009. Number 2, according to the November 2012 report of the UN Secretary General's Internal Review Panel on UN Action in Sri Lanka, over 70,000 Tamils were unaccounted for during the final 6 months of the war that ended in May 2009. Number 3, several were killed when Sri Lankan forces repeatedly bombed and shelled an area
designated by the government as no-fire zones, safe zones. Even hospitals and food distribution centers were bombed. Several also died of starvation and bled to death due to lack of medical treatment. Number 4, International Truth and Justice Project, ITJP, in February 2017 handed over details to UN of Sri Lankan military-run rape camps, where Tamil women are being held as sex slaves. Number 5, according to UK Foreign and Commonwealth Office report on April 2013, there are over 90,000 Tamil war widows in Sri Lanka. Number 6, thousands of Tamils disappeared, including babies and children. UN Working Group on Enforced Disappearances stated that the second highest number of enforced disappearance cases in the world is from Sri Lanka. History of false promises by the Sri Lankan government on accountability for international crimes. We also would like to bring to your attention that successive Sri Lankan governments have failed to implement any of the UNHRC resolutions, including the ones they voluntarily co-sponsored. The previous government not only failed to take any meaningful steps to implement the resolution that it co-sponsored, on the contrary, the President, Prime Minister and senior members of the government have repeatedly and categorically stated that they will not implement the UNHRC resolution. The current new government went one step further and officially withdrew from the co-sponsorship of the resolutions 30/1, 34/1 and 40/1 and walked away from the UNHRC accountability process. Furthermore, as a snub to UNHRC, only soldier who was ever punished and sentenced to death for killing civilians, including children, were pardoned by the current president. Also, several senior military officials who were credibly accused of committing war crimes have been given promotions and treated as war heroes. One officer who was named in UN reports as a suspected war criminal was promoted as a 4-star general. We appeal to you to take our appeal seriously and include referral to International Criminal Court (ICC) in the zero draft resolution. Thank you. Notice civil societies.